Good morning students. Previous கிளாஸில் வந்து நம்ம வந்து அளவீடுகள் அதை நம்ம என்ன செஞ்சோம், ரிவிஷன் பண்ணோம். மெஷர்மெண்ட்ஸ் என்ன செஞ்சோம், ரிவிஷன் பண்ணோம். அதில் 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின் எல்லாம் பார்த்தோம். இதில் டீட்டெயில் கொஸ்டின் வந்து ரெண்டு கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா என்ன செஞ்சுக்காங்க, பார்த்துக்காங்க. அதாவது explain 2 methods those you can use to measure the length of a curved lines. ஒரு வளைகோட்டினுடைய நீளத்தை அளவுகளை பயன்படுத்தி அளக்கும்போது ஏற்படும் கவனிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத 2 கொஸ்டின் இருக்குது. அந்த 2 கொஸ்டின் 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மாதிரி 2 முறையில் அதை என்ன செய்யலாம், இது பண்ணலாம். அந்த 2 முறைகளையும் என்ன செய்யுங்க, நல்லா பார்த்து என்ன செஞ்சுருக்காங்க, படிச்சுருக்காங்க. அது மாதிரி ஃபில்லப் த ஃபாலோயிங் சார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் என்ன செஞ்சுருக்கணும், பார்த்து கரெக்டாக என்ன செஞ்சுருக்கணும், இது பண்ணியிருக்கணும். மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, செகண்ட் லெசன் இன்றைக்கி படிச்சுட்டு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன். அதில் என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். செகண்ட் லெசனில் ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் விசையும் இயக்கமும் அதில் உள்ளது இதை படிச்சுட்டு சொல்லியிருந்தேன். அதில் உள்ள போர்ஷன் நம்ம யாருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மோஷன் அண்ட் ரெஸ்ட்டில் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மோஷன். அதில் டைப்ஸ் ஆஃப் மோஷன் நமக்கு தெரியும். எத்தனை டைப்ஸ் இருக்குது, 6 டைப்ஸ் இருக்குது. அது என்ன பாதையில் போகுது, விச் பாதை ட்ராவல்ஸ் அப்படிங்கிற அந்த பேஸில் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. அப்புறம் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன், அது அந்த இதை அப்படின்னு 2 வகைப்படுத்தப்படுகிறது. அப்புறம் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன், அதை மறக்க உண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். இப்போ இதில் உள்ள கொஸ்டின்ஸுக்குரிய ஆன்சர்ஸை ரிவைஸ் பண்ணிடுவோம். சரியா? ஃபஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, யூனிட் ஆஃப் ஸ்பீடுடைய யூனிட் என்ன அப்படிங்கிறத சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் கேட்டிருக்கு. யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் ஏ என்ன கொடுத்துருக்கு, மீட்டர். பி வந்து என்ன கொடுத்துருக்கு, செகண்ட். சி வந்து என்ன கொடுத்துருக்கு, கிலோகிராம். டி வந்து மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்கு. சரியா? இதில் எது கரெக்டான ஆன்சர் படிச்சிருப்பீங்களா? மீட்டர் பெர் செகண்ட் தான் என்னது சரியான ஆன்சர். என்ன எது சரியான ஆன்சர்? மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் என்னது சரியான ஆன்சர். அதாவது வேகத்தின் அலகு மீட்டரா, வினாடியா, கிலோகிராமா அல்லது மீட்டர் பை வினாடியா? இந்த சரியான ஆன்சர் வந்து என்னதுதான், மீட்டர் பை வினாடி. என்னது மீட்டர் பை வினாடிங்கிறது தான் என்னது சரியான ஆன்சராகும். அது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, ஆசிலேட்டரி மோஷன் அமங் த ஃபாலோயிங் இஸ். ஒரு 4 இது கொடுத்துருக்கு. அதில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதாவது ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ், அது வந்து ஆசிலேட்டரி மோஷனா? இல்லைன்னா ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அபவுட் த எர்த், அது ஆசிலேட்டரி மோஷனா? அல்லது டு அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் ஆஃப் எ வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங், இது ஆசிலேட்டரி மோஷனா? அல்லது ஆல் ஆஃப் தீஸா அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் சரியான ஆன்சர் என்னது, டு அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் ஆஃப் எ வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். சி தான் என்னது சரியான ஆன்சர், டு அண்ட் ஃப்ரோ மூமெண்ட். அதான் முன்பின் இயக்கமாகிய ஒரு இது, அதுதான் அது என்ன செய்கிறது, அதிர்வுறும் கம்பியினுடைய முன்பின் இயக்கம் தான் என்ன மோஷன் அழைக்கப்படுகிறது, ஆசிலரேட்டரி மோஷன் அல்லது அலைவுறு இயக்கம். கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம் கேட்டிருக்கு. அது எது தான் அதிர்வுறு இயக்கம்? அதிர்வுறும் கம்பி. ஒரு அதிர்வுறும் கம்பியினுடைய முன்பின் இயக்கம் தான் என்ன இயக்கம், அதிர்வுறி அலைவுறு இயக்கம். என்ன இயக்கம், அலைவுறு இயக்கம். அடுத்த தேர்டு இது என்ன கொடுத்துருக்குன்னா, த கரெக்ட் ரிலேஷன் அமங் த ஃபாலோயிங் கேட்டு. சரி, அதில் ஒன்று என்ன கொடுத்துருக்கு, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்டு டைம் கொடுத்துருக்கு. செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்கு, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் கொடுத்துருக்கு. அடுத்த சி வந்து என்ன கொடுத்துருக்கு, ஸ்பீட் ஈக்குவல் டு டைம் பை டிஸ்டன்ஸ். அடுத்த டி ஈக்குவல் டு ஸ்பீட் ஈக்குவல் டு 1 பை டிஸ்டன்ஸ் இன்டு டைம் கொடுத்துருக்கு. சரியா? இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஸ்பீட்னா என்ன படிச்சிருக்கோம், ஸ்பீட் ஈக்குவல் டு
distance by time. இதான் என்னது சரியான ஃபார்முலா. சரியா, ஸ்பீடு இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட் அல்லது இதை கரெக்ட் ரிலேஷன் வந்து இதுதான். சரியா, சரியான தொடர்பை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கு. சரியான தொடர்பு வந்து என்னது? வேகம் என்பது எதற்கு எதால் வகுப்பது? தொலைவை காலத்தால் வகுப்பது தான் என்னது? வேகமாகும். வேகம் கொண்டிருந்தது தொலைவு பை காலம் என்கிறதா என்னது சரியான கூற்று ஆகும். அடுத்ததுல நெக்ஸ்ட் என்ன ஒரு சம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு. கீதா rides with her father's bike to her uncle's house which is 40 km away from her home. She takes 40 minutes to reach there. சரியா, நம்ம இப்போ தான் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, she travels with a speed of 1 km/minute. சரியா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? she travels with a speed of 1 km/hour. சரியா, அதில் ஏ வந்து என்னது? ஸ்டேட்மெண்ட் 1 alone is correct. ஸ்டேட்மெண்ட் 2 alone is correct. both சி வந்து என்னது? both 1 and 2 are correct. neither statement 1 or statement 2 is correct. சரியா, நமக்கு ஏற்கனவே எவ்வளவு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கொடுத்துருக்கு? அது ஸ்பீடு நம்ம ஏற்கனவே படித்தோம். ஸ்பீட் ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். இதில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. டிஸ்டன்ஸ் எத்தனை கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டர். டைம் இது வந்து எவ்வளவு டைம் வந்து எவ்வளவு? 40 மினிட்ஸ். என்னது? 40 மினிட்ஸ். அப்போ இது எதாச்சுன்னா 1 hour இல்லையா? 1. அப்போ 1 she travels with the speed of 1 km/minute அப்படிங்கிறது தான் என்னது? சரியா, 1 km/minute அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்னது? 1 km/1 minute அப்படிங்கிறது தான் என்னது? கரெக்ட். அதான் ஸ்டேட்மெண்ட் 1 தான் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் என்னது? கரெக்ட். சரியா, ஸ்டேட்மெண்ட் 1 alone is correct. அதான் சரியான ஆன்சர். அதாவது என்னது? she travels with a speed of 1 km/minute அப்படிங்கிறது. அதாவது ஒரு நாளில் கீதா அங்கே வந்து அவங்க அப்பா வண்டியை எடுத்துகிட்டு எங்கே போகிறா? அவங்க எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவங்க மாமா வீட்டுக்கு போகிறா. அங்கே போகிறதுக்கு எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறா? 40 நிமிஷம் எடுத்துக்கிறா. அப்படியானா சரியான கூற்று ஒன்று வந்து ஒன்றாவது கூற்று வந்து கீதாவின் வேகம் வந்து 1 km/நிமிடம். ரெண்டாவது கூற்று வந்து 1 km/மணி கொடுத்துருக்கு. நமக்கு இதில் என்ன அழகு தான் இருக்குது? மணி நிமிடம் தான் இருக்குது. அதனால் எந்த கூற்று தான் சரியான கூற்று? கூற்று 1 மட்டுமே எத்தனை சரியான கூற்று ஆகும். கூற்று 1 மட்டுமே என்னது? சரி அப்படிங்கிறது அதுதான் சரியான ஆன்சர் ஆகும். அடுத்து செகண்ட் வந்து என்ன? செகண்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஃபைண்ட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரியா, இஃப் ஃபால்ஸ் கிவ்ஸ் த கரெக்ட் எது கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு இதை பாரு அப்படின்னா, டு அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் என்ன மோஷன்? ஆசிலேட்டரி மோஷன். நம்ம படிக்கும்போதே படித்தோம். அது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் தான்? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ட்ரூ. ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது? ட்ரூ. அதாவது மைய புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் தான் என்ன இயக்கம் ஆகும்? அலைவு இயக்கம் ஆகும். அது என்ன கூற்று? சரியான கூற்று ஆகும். ரெண்டாவது செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, வைப்ரேட்டரி மோஷன் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன் ஆர் பீரியாடிக் மோஷன். சரியா, வைப்ரேட்டரி மோஷனும் ரொட்டேட்டரி மோஷன் ரெண்டுமே என்ன மோஷன் தான்? பீரியாடிக் மோஷன் தான். ரெண்டுமே என்ன மோஷன் தான்? பீரியாடிக் மோஷன். இது என்னது தான்? ட்ரூ. அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கம் ஆகும். அது என்னதுதான்? சரியான கூற்று. அடுத்தது மூன்றாவது என்ன அப்படின்னா, வெஹிக்கிள்ஸ் மூவிங் வித் வேரியிங் ஸ்பீட்ஸ் ஆர் செட் டு பி இன் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா என்னது? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் போகிறது தான் என்னது? யூனிஃபார்ம் மோஷன். ஆனால் இதில் வந்து எப்படி போட்டிருக்கு? அந்த வெஹிக்கிள் வந்து எப்படி போகுது? வேரியிங் ஸ்பீடில் வந்து என்ன இருக்குது? வேரியேஷன் இருக்குது. அப்போ அது வந்து இது வந்து என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? இஸ் இட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட்?
இட்ஸ் நாட் ஏ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இது இட்ஸ் ஏ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ். அப்போ இது வந்து என்னது ஃபால்ஸ். அதுக்கு ஒரு கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன மோஷன் இது, வேரியிங் டிஸ்டன்ஸ் வேரியிங் ஸ்பீட்ஸில் போகிறது வந்து என்ன இது நான் யூனிஃபார்ம். என்னது நான் யூனிஃபார்ம். சரியா, சீரற்ற இயக்கம். என்ன இயக்கம், சீரற்ற இயக்கம். அதான் மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரான இயக்கமாகும். சரியான விடை கிடையாது, இது சரியல்ல, தவறு. இது சரியான விடை வந்து என்னது சீரற்ற இயக்கமாகும். சரியா, நேரத்தை பொறுத்து இந்த இது வேகம் மாறுபடுவது என்னது சீரற்ற இயக்கமாகும். ஒரே சமகால அளவுகளை சமகால அளவுகளை சமகால நேரத்தில் கடந்தால் தான் சீரான இயக்கமாகும். சரியா, அடுத்த நெக்ஸ்ட் வந்து அது வந்து நமக்கு அந்த டெலிட்டட் போர்ஷன் ரோபாட் என்ன செய்யாது, கிடையாது. அதனால் ஃபோர்த் ஒன்று வந்து நமக்கு என்ன செய்யாது, இப்போ கொஸ்டினில் வராது, அது நமக்கு அது நீக்கப்பட்ட பகுதி. சரிதானா. அடுத்தது பார்த்தீங்க ரோபாட் வந்து இந்த பாடத்தில் ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் ரோபாட் வந்து என்னது டெலிட்டட் போர்ஷன், அது நமக்கு என்ன செய்யாது, இப்போ சிலபஸில் என்ன செய்யாது, கிடையாது. சரியா, அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா fill in the blanks. என்னது fill in the blanks. A bike moving on a straight road is an example of dash motion. கேட்டு என்ன மோஷன், ஸ்ட்ரைட்டாக போகக்கூடிய மோஷன் என்ன மோஷன், அவனுடைய பாத் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன மோஷன், லீனியர் மோஷன். என்ன மோஷன், லீனியர் மோஷன். சரியா, சாலையின் நேராக செல்லும் ஒரு வண்டியினுடைய இயக்கம் என்ன இயக்கமாகும், நேர்கோட்டு இயக்கமாகும். அடுத்தது கேட்டிருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஏ டேஷ் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இஸ் இட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸு, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரியா, புவியீர்ப்பு விசை ஒரு என்ன விசை ஆகும், தொடா விசையா. புவியீர்ப்பு விசை ஒரு என்ன விசை ஆகும், தொடு விசையா தொடா விசையா, தொடா விசை ஆகும். சரியா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன், மோஷன் ஆஃப் எ பார்ட்டஸ் வீல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன மோஷன், ரொட்டேட்ரி மோஷன். என்ன மோஷன், ரொட்டேட்ரி மோஷன். சரியா, மண்பாண்டம் செய்பவர்களுடைய சக்கரத்தினுடைய இயக்கம் என்ன இயக்கமாகும், தற்சுழற்சி இயக்கமாகும். சரியா, ரொட்டேட்ரி மோஷன் ஆகும். சரியா, தற்சுழற்சி இயக்கமாகும். அடுத்த ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா when an object covers equal distance in equal interval of time it is said to be in dash motion. என்ன மோஷன், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் கவர்ஸ் பண்ணிச்சுன்னா அது என்ன மோஷன், யூனிஃபார்ம் மோஷன். என்ன மோஷன், யூனிஃபார்ம் மோஷன். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அந்த பொருளுடைய இயக்கத்தை என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லுதோ, சீரான இயக்கம். என்ன இயக்கம், சீரான இயக்கம். இதுதான் ஃபில் ஆஃப் த பிளாங்க்ஸில் இது கொடுத்துருக்க அந்த ஃபோர் கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர். அதை நம்ம இன்றைக்கி படிச்சிருப்பீங்க, திருப்பி ஒரு பேர் ரீகால் பண்ணிக்கிறோம். சரிதானா. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தோம் அப்படின்னா அதில் டயக்ராம் கொடுத்து போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது மேட்ச் த ஃபாலோயிங்கில் அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு வருது, அந்த அது வந்து என்ன இயக்கம், லீனியர் மோஷன். என்ன மோஷன், லீனியர் மோஷன். சரியா, செகண்ட் ஒன்று வந்து டாப் வந்து என்ன செய்கிறது, ரொட்டேட் ஆகிறது வந்து என்ன மோஷன், ரொட்டேட்ரி மோஷன். என்ன மோஷன், ரொட்டேட்ரி மோஷன். சரியா, தேர்ட் ஒன்று வந்து என்ன ஸ்விங் பண்ண என்ன என்ன மோஷன், ஆசிலேட்ரி மோஷன். என்ன மோஷன், ஆசிலேட்ரி மோஷன். ஃபோர்த் ஒன்று வந்து என்ன மோஷன், அந்த ஸ்டோனில் ஒரு ரோப்பில் டைப் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுறதுக்கு பேர் என்ன மோஷன், அது என்ன பாத்தில் விச் பாத் இஸ் இட் டேக், என்ன பார்த்து மேற்கொள்ளும், இட் மூவ்ஸ் ஆன் ஏ சர்க்குலர் பாத். ஸோ இட்ஸ் என்ன மோஷன், சர்க்குலர் மோஷன். என்ன மோஷன், சர்க்குலர் மோஷன். அடுத்த நெக்ஸ்ட் ஒரு கார் போகிற மாதிரி போட்டிருக்காங்க, கார் ரோடில் போகிற மாதிரி. அதில் அந்த கார் வந்து இட் டேக்ஸ் ஏ ஸ்ட்ரெயிட் பாத். ஸோ இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மோஷன் வந்து என்ன மோஷன், லீனியர் மோஷன். அதில் வீல்ஸ்லாம் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. அதனால் அது என்ன, அப்போ என்ன மோஷன், ரொட்டேட்ரி மோஷன். அப்போ ஒரு கார் மூவ் ஸ்ட்ரெயிட் பாத்தில் மூவ் பண்ணும்போது அதில் ரெண்டு வகையான மோஷன்ஸ் இருக்குது. என்ன மோஷன்லாம், லீனியர் மோஷன் அண்ட்
ரொட்டேட்ரி மோஷன். சரியா? முதல் இது வந்து என்னது, அந்த சறுக்கிற மாதிரி இருக்கிறது வந்து அது வந்து நேரடியாக கீழே வந்துடுவாங்க நேர் பாதையில். சரி, அதனால் அது என்ன இயக்கம், நேர்கோட்டு இயக்கம். அடுத்தது பம்பரம் வந்து சுழற்சி அடைவது. சரியா? சுழற்சி அடைகிறது, ஒரு அச்சப்பட்டு சுழல்ற மாதிரி சுழல்கிறதுனால அது வந்து என்ன இயக்கம், சுழற்சி இயக்கம். என்ன இயக்கம், சுழற்சி இயக்கம். அடுத்தது ஊஞ்சலில் ஆடுவது, முன்னு மீனமாக இது பண்ணுறதோட அச்சப்பட்டு சுழல்றதுனால அது என்ன இயக்கம், அலைவு இயக்கம். அப்புறம் ஒரு கல்லை ஒரு நூலை கட்டி வேகமாக சுற்றுறது வந்து அப்போ அது என்ன பாதையை மேற்கொள்கிறது, வட்ட பாதையை மேற்கொள்கிறது. அதனால் அது என்ன இயக்கம், வட்ட இயக்கம். அப்புறம் ஒரு கார் ரோட்டில் போகுது, நேராக போகிறது. அப்போ அந்த கார் நேராக போகிறது வந்து என்ன இயக்கம், நேராக போகிறதுனால நேர்கோட்டு இயக்கம். அப்புறம் அதனுடைய வீல்ஸ் வந்து சுழற்சி அடைகிறதுனால அது என்ன இயக்கம், சுழற்சி இயக்கம் ஆகும். சரியா? அதை இது பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அனலாஜி. என்னது, ஒப்புமை அடிப்படையில் விளக்குறது அனலாஜி. கிக்கிங் ஏ பால் வந்து என்ன ஃபோர்ஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரி, கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்போ ஃபாலிங் ஆஃப் லீவ் வந்து என்ன ஃபோர்ஸு, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃபாலிங் ஆஃப் லீவ் இஸ் வந்து என்னது, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அப்புறம் டிஸ்டன்ஸுடைய யூனிட் வந்து என்னது, மீட்டர். ஸ்பீடுடைய யூனிட் என்னது பார்த்தோம் இல்லையா, ஸ்பீடுடைய யூனிட் வந்து என்னது, மீட்டர் பை செகண்ட். என்னது, மீட்டர் பெர் செகண்ட். சரிதானே? என்னது, மீட்டர் பெர் என்னது, செகண்ட். அடுத்து சர்க்குலேட்டரி மோஷன். சர்க்குலேட்டரி மோஷன் வந்து ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப் வந்து ஸ்பின் ஆகிறது வந்து என்ன மோஷன், சர்க்குலேட்டரி மோஷன். அதுக்கு ஆசிலேட்டரி மோஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னது, பெண்டுலம் சொல்கிறேன். கிளாக்கில் உள்ள பெண்டுலம் வந்து அந்த பெண்டுலம் ஒரு தனி ஊசல். பெண்டுலம் வந்து என்னது, எதற்கு எடுத்துக்காட்டு, தனி ஊசல் வந்து இது என்ன மோஷனுக்கு எடுத்துக்காட்டு, ஆசிலேட்டரி மோஷனுக்கு எடுத்துக்காட்டாகும். சரியா? பந்தை உதைத்தல் தொடு விசை. இலை கீழே விழுவது என்ன விசை, தொடா விசை. அப்புறம் தொலைவு வந்து என்னது, மீட்டர். வேகம் வந்து என்னது, மீட்டர் பை என்னது, வினாடி. சுழற்சி இயக்கம், பம்பரம் சுற்றுறது வந்து சுழற்சி இயக்கம். அது அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து என்னது, தனி ஊசல். அது மாதிரி தொலைவினுடைய அலகு வந்து மீட்டர், வேகத்தினுடைய அலகு வந்து என்னன்னு கேட்டிருக்கு, மீட்டர் பை என்னது, வினாடி. சரிதானா? அது பார்த்து இது பண்ணி படிச்சு இது பண்ணிக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு கணக்கீடு இது பண்ண சொல்லியிருக்கு. சரியா? ஒரு டேபிள் கொடுத்து அந்த டேபிளில் விடுபட்டதில் என்ன செய்ய சொல்லியிருக்கு, நிரப்ப சொல்லியிருக்கு. அதில் டிஸ்டன்ஸ், டைம். இதில் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் கலக்கிற மாதிரி என்ன கொடுத்துருக்கு, டேப்லெட் காலம் அதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து 0 டிஸ்டன்ஸ் வந்து 0 டைமில். அடுத்த 4 மினிட்ஸாக அவரான்னு கொடுக்கல. சரி, ஸ்பீடு அதில் 4ல் வந்து டிஸ்டன்ஸ் மீட்டரில் கொடுத்துருக்கு. சரியா? 4 மீட்டரை வந்து எவ்வளோ டைமில் கிடக்கிறது, 2 செகண்ட்ஸில் என்ன செய்கிறது, கிடக்கிறது. அப்போ நெக்ஸ்ட் இது வந்து யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் அந்த கேப்பில் வந்து என்ன ஃபில் பண்ணணும், இது ஃபஸ்ட் 2 மினிட்ஸில் வந்து 4 மீட்டர் வந்து என்னது ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து எத்தனை இதாக இருக்கும், 4 மினிட்ஸில் வந்து 4 செகண்ட்ஸில் வந்து எவ்வளவு, 8 மீட்டர். எவ்வளோ 8 மீட்டர். 8ங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் 12 கொடுத்துருக்கு. டைம் கேட்டிருக்கு. அது 2 மினிட்ஸ், அது 4 மினிட்ஸ். அப்போ இது மினிட்ஸ் 6 மினிட்ஸ். அடுத்தது வந்து எத்தனை கிலோமீட்டர், எத்தனை மீட்டர், 16 மீட்டர். எவ்வளவு, 16 மீட்டர். டைம் வந்து எவ்வளவு, 8 செகண்ட். சரி, அடுத்து 20/10 ஏற்கனவே என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. சரி, அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா சமகால அளவுகளை சம தூரத்தை கடக்கிற மாதிரி அந்த அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் முதலாவது வந்து 0 மீட்டரில் 0 வினாடியில் வந்து 0 மீட்டர் என்ன செய்கிறது, கிடக்கு. அப்போது அடுத்து 4 மீட்டரை வந்து எத்தனை வினாடியில் கிடக்கிறது, 2 வினாடியில் கிடக்கு. அப்போ 4 வினாடியில் எவ்வளோ தூரம் போயிருக்கோம், 8 கரெக்ட், 8 மீட்டர் என்ன செஞ்சுருக்கோம், கடந்திருக்கோம்.
அதே போல் 12 மீட்டரை எத்தனை வினாடியில் கடந்திருக்கோம்? 6 வினாடியில். எத்தனை வினாடியில் கடந்திருக்கோம்? 6 வினாடியில் என்ன செஞ்சுருக்கோம்? கடந்திருக்கோம். அப்போ அடுத்தது எத்தனை வரும்? 16 மீட்டர் 8 வினாடியில் எவ்வளோ தூரம் போயிருக்கோம்? 16 மீட்டர் என்ன செஞ்சுருக்கோம்? போயிருக்கும். சரியா? இது பண்ணிக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குன்னா ஒரு மலை அட்டவணை. சரியா? ஒரு வெப் சார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப் சார்ட்டில் எதுக்கு என்னென்ன ஃபில்லப் பண்ணணும்னு கேட்டிருக்கு. முதலாவது வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்து என்னது? நான் பீரியாடிக் அப்படின்னு கொடுத்துருக்கு. வாட் இஸ் நான் பீரியாடிக் மோஷன்? த மோஷன் இஸ் நாட் இன் யூனிஃபார்ம் இன்டர்வல். ஒரு யூனிஃபார்ம் இன்டர்வலில் ஒரு மோஷன் இல்லை அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறோம்? நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை தான் அதில் எழுதணும். த மோஷன் இஸ் நாட் இன் யூனிஃபார்ம் இன்டர்வல். அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கு? மூமெண்ட் ரிப்பீட்டட் ஆஃப்டர் எ ஃபிக்ஸட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஒரு ஃபிக்ஸட் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து இதாகிறத வந்து என்ன இயக்கம்? ஆசிலேட்ரி இயக்கம். என்ன மோஷன்? ஆசிலேட்ரி மோஷன். சரியா? இது பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரொட்டேட்ரி. என்னது? ரொட்டேட்ரி. சரியா? ரொட்டேட்ரி அதாவது மூமெண்ட் அரவுண்ட் ஓன் ஆக்சிஸ் ஆர் எ ஃபிக்ஸட் சென்டர். அப்படி இதாச்சுன்னா அப்படி அந்த மோஷன் என்ன மோஷன்? ரொட்டேட்ரி மோஷன். அப்போ முதலாவது என்ன கொடுத்துருக்கு? கால ஒழுங்கற்ற இயக்கம். என்ன இயக்கம்? கால ஒழுங்கற்ற இயக்கம். இந்த இயக்கம் வந்து என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக என்ன செய்யாது? நடைபெறாது. அதை தான் என்ன இயக்கம்னு சொல்லுதோ? கால ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லி. குறிப்பிட்ட கால இடைவெளியில் கரெக்டாக நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த இயக்கத்தை என்ன இயக்கம்னு சொல்லுதோ? அலைவுறு இயக்கம்னு சொல்லுதோம். அடுத்தது குறிப்பிட்ட அச்சை பற்றி சொல்லலும் இயக்கம் என்ன இயக்கம்னு அழைக்கப்படுகிறது? சுழற்சி இயக்கம் என்று என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. சரி, அடுத்தது ஒரு சின்ன டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்கு. அதை வந்து ஒரே வார்த்தையில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த நெக்ஸ்ட். கிவ் ஒன் வேர்ட் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரே வார்த்தை என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும்? இது பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்கு? த ஃபோர்ஸ் which acts on an object without physical contact with it. What is it? நம்ம யாருக்கும் படிச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு என்னது? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். என்ன ஃபோர்ஸஸ்? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அடுத்தது a change in the position of an object with time. அதனுடைய பொசிஷனில் காலத்தை பொறுத்து அதனுடைய பொசிஷனில் ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுதோம்? மோஷன். என்ன சொல்கிறோம்? வாட் இஸ் கால்ட்? மோஷன். சரியா? அடுத்து த மோஷன் விச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் எ ஃபிக்ஸட் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்படி இருந்துச்சுன்னா அதை ஒன்று வேண்டில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஆசிலேட்ரி மோஷன். என்ன மோஷன்? ஆசிலேட்ரி மோஷன். இதை கூட நீங்கள் 2 மார்க் கொஸ்டின் படிக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்? 2 மார்க்கில் கேட்டால் கூட இதே ஸ்டேட்மெண்ட்டை எழுதி என்ன செஞ்சிடலாம்? திஸ் இஸ் கால்ட் ஆசிலேட்ரி மோஷன் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரி, அடுத்து த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அது வந்து என்னது? யூனிஃபார்ம் மோஷன். எ மெஷின் கேப்பபிள் ஆஃப் கேரிங் அவுட் எ காம்ப்ளெக்ஸ் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து டெலிட்டட் போர்ஷனில் உள்ளது. அதனால் அந்த ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் உண்டு. 4 ஸ்டேட்மெண்ட்ஸும் என்ன செஞ்சுருக்காங்க? ஃபஸ்ட் 4 தான் உண்டு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அது லேப்டாப்பில் உள்ளது. அது நமக்கு வந்து என்ன செய்யாது? அது வந்து டெலிட்டட் போர்ஷனில் உள்ளது. அதனால் அது நமக்கு தேவையில்லை. 5th கொஸ்டின் வேண்டாம். சரிதானா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் இது வந்து தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையின் பெயர் என்ன விசை? தொடா விசை. என்ன விசை? தொடா விசை. அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது என்னென்னு அழைக்கப்படுகிறது? இயக்கம் என்று என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் என்ன இயக்கம்னு அழைக்கப்படுகிறது? அலைவு இயக்கம் என்று என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. அடுத்து சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளினுடைய இயக்கம் என்ன இயக்கம்? சீரான இயக்கம் ஆகும். சரி, இந்த இதில் 4 கொஸ்டின் தான். 5வது கொஸ்டின் நமக்கு நீக்கப்பட்ட பகுதியில் உள்ளது. அதனால் 5வது கொஸ்டின் நமக்கு என்ன செய்யாது? கிடையாது. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். என்னது? 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னது? டிஃபைன் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னால் என்னென்னு கேட்டிருக்கு.
நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் இஸ் ஏ புஷ் ஆர் புல், புஷ் அல்லது புல் பை அன் அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி. சரி, அனிமேட் ஏஜென்சி மூலமாக அல்லது இன்அனிமேட் ஏஜென்சி மூலமாகவோ நடைபெறக்கூடிய ஃபோர்ஸ் தான் அந்த புஷ் அண்ட் புல் வந்து அந்த ஃபோர்ஸ் இஸ் ஏ புஷ் ஆர் புல் பை அன் அனிமேட் ஆர் இன்அனிமேட். அனிமேட்னா எனது உயிருள்ள காரணி, இன்அனிமேட்னா எனது உயிரற்ற காரணி. நம்ம நடத்தும் போது கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அதை இது பண்ணப்படுகிறது. அதாவது அப்போ விசை என்றால் என்ன? விசை என்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படக்கூடிய தள்ளுதல் அல்லது இழுத்தலுக்கு தான் பேர் என்ன பேர்? விசை என்று என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. அடுத்தது நேம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் பேஸ்ட் ஆன் த பாத். சரியா, பாதைகளின் அடிப்படையில் எப்படிலாம் வந்து இயக்கம் வகைப்படுத்தப்படுகிறதுனா, லீனியர் மோஷன், கர்விலீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், இர்ரெகுலர் மோஷன். சரியா, பொருள் நகரும் பாதையை பொறுத்து இயக்கங்களை எப்படிலாம் வகைப்படுத்தலாம்? நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், அப்புறம் என்ன இயக்கம்? ஒழுங்கற்ற இயக்கம் என்று எத்தனை வகையாக வகைப்படுத்தப்படுகிறது? 6 டைப்ஸாக என்ன செய்யப்படுது? கிளாஸிஃபை பண்ணப்படுகிறது. 6 வகையாக என்ன செய்யப்படுகிறது? வகைப்படுத்தப்படுகிறது. சரியா, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் ஏ மூவிங் கார் வில் யூ பி அட் ரெஸ்ட் ஆர் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஃப்ரெண்ட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு யூ. சரி, அப்போ அதை நீ இயங்கும் மகிழ்ந்தினுடைய உட்கார்ந்துருக்கும் போது உன் அருகில் அமர்ந்திருக்கும் உன் நண்பனை பொறுத்து நீ என்ன நிலையில் உள்ளாய்? அதாவது ஐ வில் பி அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மை ஃப்ரெண்ட் சிட்டிங் டு மீ இன் எ மூவிங் கார். அதாவது இயங்கும் மகிழ்ந்தினுள் நானும் என் நண்பன் உட்கார்ந்துருக்கும் போது என் நண்பனும் நானும் என்ன நிலையில் இருப்போம் அப்படிங்கன்னு சொல்லப்படுகிறது. ஓய்வு நிலையில் என்ன இருக்கிற மாதிரி என்ன செய்யப்படும்? ஃபீல் பண்ணப்படும். சரியா, அடுத்தது ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் இஸ் ஏ பீரியாடிக் மோஷன். ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது ரொட்டேஷன் ஆஃப் எர்த் இஸ் ஏ பீரியாடிக் மோஷன் தான். அதை நியாயப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ரொட்டேஷன் ஆஃப் ஏ எர்த் இஸ் ஏ பீரியாடிக் மோஷன். ஏன்னா பிகாஸ் இட் டேக்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் ஃபார் ஆல் ரொட்டேஷன்ஸ். சரியா, பூமியின் சுழற்சி ஒரு கால ஒழுங்கு இயக்கம். ஏன் இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னா, குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கங்களை என்ன இயக்கம் என்று சொல்கிறோம்? கால ஒழுங்கு இயக்கம் என்று சொல்கிறோம். எனவே புவியினுடைய சுழற்சி ஒரு என்ன இயக்கமாகும்? கால ஒழுங்கு இயக்கமாகும். சரியா, அடுத்தது எதுக்குள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்கு. இப்போ ரொட்டேஷனுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரொட்டேஷனல் அண்ட் கேவிலினியர் மோஷன். சரி, அதுக்குரிய டெஃபினிஷன் அப்படியே என்ன செஞ்சிட வேண்டியதான், டேப்லர் காலம் போட்டு எழுதிட வேண்டியதான். ரொட்டேஷனல் மோஷன் வந்து வாட் இஸ் ரொட்டேஷனல் மோஷன்? த மூமெண்ட் ஆஃப் எ பாடி about its own axis. The movement of a body about its own axis it's called என்னது? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது? ரொட்டேட்டிங் டேப். அடுத்து கேவிலினியர் மோஷன் வந்து மூமெண்ட் ஆஃப் எ பாடி அலாங் கர்வ்ட் பாத். அதாவது த்ரோயிங் பால் இஸ் என்னது? எக்ஸாம்பிள். சுழற்சி இயக்கம், வளைவு பாதை இயக்கம் ரெண்டே வேறுபடுத்த சொல்லியிருக்கு. சுழற்சி இயக்கம்னா என்னது? ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல் தான் என்ன அழைக்கப்படுகிறது? சுழற்சி இயக்கம். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னது? பம்பரத்தினுடைய இயக்கம். வளைவு பாதை இயக்கம் அப்படின்னா பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் போது தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வளைவு பாதை இயக்கங்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டு பந்தினை வீசுதல். சரியா, மற்ற கொஸ்டின்ஸ் டீட்டெயில் கொஸ்டினை அடுத்த கிளாஸில் நம்ம இது பண்ணுவோம். அப்புறம் 3rd லெசனை என்ன செஞ்சுட்டு வந்துடுங்க, படிச்சுட்டு வந்துடுங்க. சந்திப்போம். தேங்க்ஸ்.